பத்ம தீவிலே பக்தனை சந்தித்ததை போல இதோ தகப்பனே சீனாய் மலையிலே மோசையை சந்தித்ததை போல நீங்க இதோ தகப்பனைகளை சந்திக்க போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவர் சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே இருதயத்தின் ஆழங்கள் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே மீட்பவரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே மீட்பவரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஒப்பு கொடுத்து சொல்ல போறோம். ஆண்டவரே நேசரின் மார்பிலே இனிதாய் தேவ சத்தம் எப்படி தெரியுமா? அவருடைய இருதய துடிப்பை கேட்பதுதான் தேவ சத்தம். எல்லா மார்புல சாட்சி இனிதாய் சொல்லுமா நேசரின் மார்பிலே இனிதாய் சாட்சியமே ஏகமுற்றே திரும்பி வந்தே ஏகமுற்றே திரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எங்களை மீட்பவரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே மீட்பவரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே மீட்பவரும் இறங்கி வாரும். வெல்கம் பண்றேன். மத்தியில கடந்து வாங்க. கடலுக்கு வேண்டாமா? காதலுக்கு வேண்டாம். ஆண்டவரே கிருப மட்டுமே எங்களை ஆண்டு செய்து ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்கள் மீது நேசரின் கரம் இறங்கத்தக்கதாக அவர் அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும். ஆண்டவருடைய அன்பு எங்களை நெருக்கி தள்ளட்டும். இன்னும் கர்த்தருடைய சித்தம் செய்து முடிக்கத்தக்கதாக தொடர்ந்து ஓட மீட்புரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் நம்மோடு கூட தேவன் பேசுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளாக மறுபடியும் உங்களை அழைத்து சென்று ஒரு சில காரியங்களை மறுபடியும் உங்களோடு கூட பேசி நினைவுபடுத்திவிட்டு இந்த வாரத்துக்குரிய தேவ வார்த்தையினால் உங்களை அலங்கரிக்கவும் விரும்புகின்றேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கை 7வது அதிகாரத்தில் 9-10 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்டோம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அங்கே அநேக பேர் இருந்த போதும், அநேகரை வல்லமை நிறைந்தவர்களாய் வெளிப்பட்ட போதும்,
அங்கே ஸ்தேவான் ஒரு மனிதனை குறித்து கொஞ்சம் ஆழமாய் அழுத்தமாய் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே பேசுகின்ற காரியம் வித்தியாசமே. அல்லேலூயா. ஏனையா இந்த மனிதனை குறித்து பேச வேண்டும் என்று நீங்களும் நானும் நினைக்க கூடுமானால் அந்த மனிதன் மீது தேவ தரிசனம் இருந்தது. அல்லேலூயா. அந்த நீங்க வார்த்தைகள் அந்த வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அந்த யோசேப்பை குறித்து நீங்கள் ஆதிகாமத்தில் பார்க்கிற எல்லா காரியத்தின் மாரலாத்த ஸ்டோரியும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் ஆரம்பமும் இருக்கும், அங்க முடிவும் இருக்கும். அல்லேலூயா. முழு காரியத்தை ஸ்தேவான் சொல்வதற்கான காரணம் தேவ தரிசனமே. அந்த தரிசனம் அவரை மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரத்தக்கதாக ஒரு மனிதனை கடந்த வாரத்திலே காண்பித்து கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நம்ம போன வாரம் ரொம்ப டயர்டா நம்புறது, வெயில் வேற, அனல் வேற ஒரு சைடு, இந்த ஆள் வேற என்னென்னவோ பேசினேங்கிறான், எல்லாத்தையும் புரிஞ்சணும்னு திருப்பி வேற எங்களை கேட்கிறான் அப்படின்னு நினைக்கிற சில இருதயங்களும் உண்டு. அல்லேலூயா. இங்க எதை கற்றுக்கொள்ள வருகிறோம்? யாக்கோபு குறிச்சு. அல்லேலூயா. பரவாயில்ல, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டினாச்சு சத்தம் கட்டுச்சு, புக்கை பார்த்து சொல்லிச்சோம், பைபிளை பார்த்து சொல்லிச்சோம், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஆட்டுக்குட்டியாவது இருதயத்தை திருப்பி வைக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. நான் அழுத போது என் சத்தத்தை கேட்டவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. அதனால என் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒருவரை குறிச்சு நான் அதிகமா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் என் வாழ்க்கை வராங்க போறாங்க, ஆனா அவங்க யாருமே எனக்காக வந்து நின்னதில்லை. அல்லேலூயா. பக்கத்துல குறிச்சு சொல்லுங்க, எனக்காக நின்னது அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணு தொடச்சவரே. என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணு தொடச்சவரே. உதவி செய்வதென்று சொல்வார்கள், உதவி கையெழுத்து போவார்கள். உதவி செய்வதென்று சொல்வார்கள், உதவி கையெழுத்து போவார்கள். உதவி செய்பவரோ நீதனையா, உதவி செய்பவரோ நீதனையா, உமையன்று எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. அல்லேலூயா. அழுத போதெல்லாம் நீ அருகில் வந்து நின்றது அவர்தான். அதனால அவரை குறிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அதிகமா தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க நான் ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறேன். அல்லேலூயா. ஊரெல்லாம் சுத்தி பார்க்கிற இன்பம் கிடைக்கிட்டு தேடி கடைசிதான் துன்பமே. யாக்கோபு 20 வருஷமா லபருக்காக ஒர்க் பண்றாரு. அல்லேலூயா. 7 வருஷம் ஒரு பொண்ணு அதிகமா நேசிச்சாரு. அங்க போய் அடிமை ஆயிட்டார். யார்கிட்ட? லாபான் கத்துல. அடிமைப்பட்டது போதாதுன்ட்டு மாமனார் பாக்குறாரு, இவன் நல்ல உழைப்பாளியாகிறான். உலகம் உன்னை வஞ்சித்து உன்னிடத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நிம்மதியா இருக்கவே கூடாது. யாக்கோபுக்கு தெரியல,
அவன் ராகேல குடும்பம் பார்த்தா லேயால கொடுத்துட்டான். அந்த அம்மா வீட்டுக்குள்ள நைட்லயே கண் அடிக்குது. யாரை பார்த்து கண் அடிக்கிற? வேலைக்காரன் அவனை பார்த்து அடிக்கிறியா? இல்லங்க, எனக்கு கூச்ச பருவம், யாரை பார்த்தாலும் கண் அடிப்பேன். அல்லேலூயா. அவரு யார் கோசம் போனாரு? 7 வருஷம் ரொம்ப அழகு ராகேல். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல, அவ்வளோ அழகு. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சாலும் ராகேல் அழகா இருக்கும். நம்ம என்னதான் சுனோவ பூசினாலும் வரமாட்டாங்க. நம்மளும் என்னென்னவோ போட்டு பார்க்கணும், அழகூரன்ட்டு கொஞ்ச நாள் ஆயா மாதிரி ஆயிடுறோம். உண்மைதானே? ஆனா ஆடு வைத்து கொண்டிருந்த ராகேல் பார்க்கிற போதே எப்படிதான் அவ்வளோ அழகு. ஏன்னா கர்த்தருடைய தரிசனத்தை அறிந்த மகன் அவங்க. அல்லேலூயா. அவங்க குறிச்சு வேதம் சொல்லுப்பா, யோசேப்பின் பேர் வைக்கிறனா கூட அதுல ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அடுத்தது தேவன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார் அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அப்படி தரிசனத்தை உடையவர்கள் எப்பவுமே அழகாதான் இருப்பாங்க. ஒருவேளை உலகத்தின் கண்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, உலகத்தின் ஜனங்கள் அவர்களை நேசிக்க மாட்டாங்க. 10 முறை கைவிட்டாலும் கர்த்தர் அவங்க பக்கத்திலே நிற்பார். பக்கத்துல செய்ய உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா, வெறுக்காத தெய்வம் நீதனையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு போதெல்லாம் என்னே உங்க கரங்களினாலே என் கண்ணை கொடுத்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணை கொடுத்தவரே. யாக்கோபுக்கு தெரியல. 20 வருஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ அவர் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குது. 25வது அதிகாரத்தில் 30வது அதிகாரத்தின் 25வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு, நல்லா புரிஞ்சுங்க, பெற்ற பின் உடனே லாபானை நோக்க. இவ்வளவு நாள் யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கவே இல்லம்மா, இவ்வளவு நாள் பார்க்கவே இல்லை. 30வது ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. 25வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும். அங்கே ராகேல் யோசேப்பை பெற்ற பின், அல்லேலூயா, அதுக்கு முன்னாடி ரூபன் பிறந்தாரு, லாபானை பார்க்கல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, சிமியோன் பிறந்தான், லாபானை பார்க்கல. லேவி பிறந்தான், லாபானை பார்க்கல. யூதா பிறந்தான், லாபானை பார்க்கல. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு யோசேப்பு பிறந்தான். உடனே அவன் பார்த்துட்டான், என் அடிமத்தனை கண்ணுக்கு தெரியுது, ஆண்டவருடைய தரிசனம் மேல இருக்கிறத நீ அறியாத நாட்கள் வரைக்கும் உலகத்தை பார்த்து கொண்டுதான் இருப்ப. அல்லேலூயா.
என்னைக்கு உன் தரிசனம் தெரியுதோ அப்ப திரும்பி தேவ சமூகத்தை பார்ப்ப. ஆண்டவரே, உன் தரிசனம் என் மேல இருக்கிறது தெரியாம நான் ஓடிட்டாண்டுறேன். இன்னைக்கு இன்பம் நிறைய பேருக்கு கண்ணை மறைக்கலாம். யாக்கோபு போல தரிசனம் தெரியாதனால அதுதான் எனக்கு இன்பமா தரலாம். உலகம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இப்படிதான் தெரியும். ரொம்ப அழகா இருக்கலாம், வெரி பியூட்டி. அதுல நானும் ஒரு பியூட்டியா இருக்கலாம். பக்கத்துல சொன்னேன், ஒரு நாள் உலகம் ஒண்ணு வெறுக்கும், உறவுகள் உன்னை பகைக்கும், நண்பர்கள் உன்னை எதிர்ப்பார்கள். அந்த நேரத்துல உன் மீது தீர்க்க தரிசனம் வைத்த ஆண்டவர் உன் பக்கத்துல நின்று நான் உன் கூட இருக்க மகனே மகனே என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது தெரியாத வரைக்கும் யாக்கோபுக்கும் தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டப்பா. 20 வருஷம் ராகேலுக்கு 7 வருஷம், லேயாளுக்கு இல்ல ராகேலுக்கு 7 வருஷம், மறுபடியும் ராகேலுக்கு 7 வருஷம். நம்ம லேயாளுக்கு இல்ல அவர் ஏமாத்திட்டாரு. பையன் நல்லா வேலை செய்யறாப்பா. உலகம் ஒண்ணு ஏமாத்தோம், உன்னை புரிந்து கொண்டே இருக்கும். நல்லா வேலை செய்யறாங்க. வேலை செய்ய என்ன பண்ணுவீங்க? ஓ, வேலைக்கு ஆள் எடுத்தா கூட எப்படியாப்பட்ட ஆள் தான் எடுப்போம் சொல்லுங்க. நல்லா வேலை, கண்ணுமணம் தெரியாம வேலை செய்யணும், நேரம் காலம் பார்க்காம வேலை செய்யணும். வீட்டுல ஒரு வேலையும் செய்யாது, ஊரெல்லாம் போய் வேலை செய்யணும். பக்கத்துல கை வச்சு சொல்லு, வீட்டுல வேலை செய்யலாம், ஊரெல்லாம் வேலை செய்வேன். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல சின்ன வயசுல எனக்கு தொடப்பம் பிடிச்சு வீட்டை பெருக்க கத்து கொடுத்தாங்க. நான் சும்மா இருக்கிற நேரத்துல பாத்திரம் தேய்ப்பேன், துணியும் துவைப்பேன். ஹல்லேலூயா. உடனே நம்ம சொல்றது, நாங்களும் ஆம்பளை பிள்ளைங்க, நாங்களா இதுக்கு துவைக்கணும், இங்க துவைக்கலாம், மாமியார் வீட்டுல போய் துவைப்பேன். பக்கத்துல கை வச்சு சொல்லி, இங்க துவைக்கலாம், அங்க போய் துவைப்பேன். ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான், நீங்க அம்மாவை ஏமாத்தி நீ செய்ய அப்படின்னு அங்க யாரையும் ஏமாத்த முடியாது. ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் பேசுற அம்மா அங்க இருக்காது, அங்க கோபமா பேசுற மாமியார் இருக்கும். பொம்மைக்கே கூட்டணும், உங்களும் குத்தம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஹல்லேலூயா. இங்க ஏமாத்திட்டோம் பிரதர், பெரிய சிகரத்தை தொட்டுட்டு வந்தீங்க, அம்மா அப்பா ஏமாத்துறது. ஹல்லேலூயா. அங்க போனா அங்க போனா இங்க ஏமாத்துறீங்கன்னா இங்கே போயிட்டு, அம்மா நீ போயிட்டு என்ன பண்ணும், அம்மா என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்புதான். இங்க நீ வேலை செஞ்சனா அங்க ராணியா இருப்ப, இங்க நீ ராணியா இருந்தனா அங்க கோடியா இருப்ப. ஹல்லேலூயா. ஆத்துக்கு வெளியே தான் போட்டு தொலைப்பாங்க உன்னை. அதனால என்ன பண்ணுவோம், இங்க எப்படி இருக்கும், கீழ்படிந்து ஆண்டவரே. ஏன்னா யாக்கோபுக்கு தெரியல, 20 வருஷம் ராகேல் மேல அவ்வளோ அன்பு. ஹல்லேலூயா. அவ்வளோ அன்பு ராகேல் மேல. My truth love is Rahel. எப்படி இன்னைக்கு லெவலாம் சும்மா அங்கங்க அந்த சீசன். இன்னைக்கு வந்து லெவலா எப்படிப்படுதா, சீசன் லெவல். இப்ப இந்த மாசம் ஏப்ரல் மே எல்லாம் ரொம்ப வெயில் சீசன். சோ இப்ப எங்களுக்கு என்ன வராது, லவ் மூமெண்டே வராது. இப்பெல்லாம் தின்னணும், சுத்தணும். ஹல்லேலூயா. பீச் நான் பாக்குறேன், என் பிள்ளைங்களே பார்த்தேன், 3.5 மணி நேரமா தண்ணியில மிதந்துன்னு கிடக்குதுங்க. ஏன்னா வெயில் தாக்கம் அதிக டாடி, உங்களுக்கு என்ன தெரியும். நான் சந்தோஷப்பட்டேன். 1500 ரூபாய் எங்க விட்டனோ இல்லையோ, இங்க பரவாயில்ல இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, சுத்தமா இந்த தண்ணியெல்லாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியல, அவன் துணி துவைக்கிற மரத்தை உள்ள ஊத்துவான்ட்டு. நல்லா துவைச்சு எடுத்தானா எம்ஜிஎம் காரங்கள நல்லா புரிந்து கொள்ளுங்க. கத்தரை தேடுகின்ற ஒரு நன்மையும். என் மகன் நேற்று நைட்டு வந்து சொன்னா, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்னா. அதனால ஒரு காரியம் புரிஞ்சுங்க, தகப்பன் தன் பிள்ளைகளை இப்படிதான் சந்தோஷப்படுத்தி பாப்பாரு. ஒரு நாள் பூரா அவங்க பார்த்துட்டாரு, நீங்க எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா, எல்லாம் குட்டி பிள்ளைகளை போல மாறிட்டீங்க. பெரிய பெருசா இருந்த பிள்ளைகளா என்ன ஆயிட்டீங்க, ரொம்ப குட்டி பிள்ளையா மாத்தி. அது பாருங்க, தண்ணியில விளையாடுறது, போயிட்டு பறந்து உருளுது. இதை நம்ம வீட்டுல செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வீட்டுல செஞ்சா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு,
பைத்தியம் முடிச்சு போச்சு. உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வித்தியாசமா. ஆனா நம்முடைய தேவன் நம்மை குழந்தைகளை போல மாற்றி பார்க்க ஆரம்பிச்சு விட்டுட்டாரு. அல்லேலூயா. அதனால்தான் நான் அழுதபோதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கண்களினாலே என் கண்ணை தொடச்சவரே, உங்க கண்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. இப்போ யாக்கோபுக்கு புத்தி தெரிஞ்சிச்சு. பக்கத்துல கை வச்சு சொல்ல, உனக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா யாக்கோபுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரைட்டா லாபான் கிட்ட போறாரு. யாரு பிறந்தாங்க? ஞாபகம் வச்சுங்க. யாரு பிறந்தாங்க? யோசேப்பு பிறந்தாரு. பிறந்த மாத்திரத்திலேயே அங்க கண்கள் திறக்கப்பட்டது. என்ன தரிசனம் தெரியுது. இவ்வளவு நாள் தெரியல. போறாரு லாபான, நான் இவ்வளவு நாள் இருந்துட்டு என் தகப்பனுடைய தேவன் என்னை அழைக்கிறார், அவருக்கு ஆராதனை செய்ய நான் வேண்டும் என்று தேவன் என்னை கூப்பிடுகிறார். அவர் தரிசனம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, என்னை அனுப்பிவிடு. லாபான் சொல்றாரு, ப்ளீஸ் ஃபர்கெட் மீ, கொஞ்ச நாள் இரு, எனக்கோசம் வேலை செய்ய. அல்லேலூயா. கொஞ்ச நாள் எனக்காக வேலை செய்ய. இல்லப்பா, தரிசனம் தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாய் மாறி விட்டது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு முன்னாடி ஏசாவல பயம். ஏசாவை ஏமாத்திட்டான். இருக்கிற ஆசை பார்த்தா அப்பா கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அல்லேலூயா. வாங்க, நல்லா அம்மா சொல்லிச்சுட்டே, எங்க இருக்கா உங்க மாமா லாபா இருக்கிறாரா? என்ன யாரு சொல்ல மாட்டேன்றீங்களா? லாபான் யாரு? யாக்கோபுக்கு தாய் மாமா. என்ன மாமா? சாதா மாமா இல்ல, ஒரு தாய் மாமா. மாமா கிட்ட போயிடல, அவரு உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. அவர் பார்த்து இருப்பாருப்பா, என் ரத்தமே என் சதையே அப்படின்னு சொன்னாரு. 14 வருஷம் வேலை பார்க்கறாரு. ரத்தமே சதையுமா இருந்தாலும் உறவுக்கார வீட்டுக்கு போனா நீ வேலைக்காரன் தான். அல்லேலூயா. அவன ராஜா கிட்ட வந்து வச்சுக்க, நீ என்னைக்குமே பெல்லதான். தெளிவடைஞ்சவன் சொல்லுவாங்க, என் அப்பா கிட்ட எத்தனையோ வேலைக்காரங்க ஆகாரம் வச்சுக்கிறாங்கப்பா, இந்த பண்ணி தவத்துக்கு ஆசைப்படுறதை கேட்டோம் எங்க அப்பா கிட்ட போய் வேலைக்கு வரலாம் இருப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் நடப்பீர்களானால் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும், நான் உமக்கு ஊழியம் செய்து என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாருங்கப்பா. அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஏசாக்கு பயந்து இப்ப போறான்றான். பக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒண்ணு தரிசனத்தை பார்த்துட்டான். ரெண்டாவது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என் தேவன் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மட்டும் நான் சம்பாதிச்சாதான் நடத்துவேன். இல்ல நான் சம்பாதிக்கிறதுனால என்ன நடத்துவாரு. அப்படியேப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் என் கையின் பிரகாசத்தை ஆசீர்வதிப்பாரு. இவ்வளவு நாள் லாபான நம்பி நான் இருந்தேன், இப்ப என் தேவனை நம்பி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா என்ன புரிஞ்சுங்க. கிட்ட போயிட்டான். ஏசாவை குறிச்சு பயந்தவன் தான், ரொம்ப நடுங்கினவன் தான். கிட்ட போன போது நடந்த ஒரு காரியம் தெரியுமா? அவன் ஐயோ ஏசா வந்து எங்க மேல விழுந்து என்னை கொன்று போட்டுவான்னு நினைக்காதபடிக்கு தேவன் ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாரு. இரவுல ஒரு போராட்டம். அல்லேலூயா. அந்த போராட்டத்துல தேவன் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் செஞ்சாரு. அவன் தொட நரம்ப தொட்டாரு. இப்போ தலைவன் நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? எப்படிதான் நடந்தான்? அப்படிதான் நடந்து போறான். நாங்கள் இருந்து பாக்குறான். யாரு? ஏசா போகிற ஏசா கம்பீரமா ஏசா அப்படி நடந்து வரான். அங்கிருந்து யாக்கோபு பார்த்தா அப்படியே தாங்கி ஏசாக்கு பார்த்தோன்னே இவனை ஏன்டா அடிக்கணும்? நல்ல காலம் இருந்தது, இப்படி எப்படி ஆயிடுச்சு? அல்லேலூயா. ஒன்றரை காலம் மாறிட்டான். அவன் விசிக்கி நடக்கிறான். அல்லேலூயா. அவனை கை வைக்க கூடாதபடிக்கு தேவன் ஒரு சின்ன விஷயம் தான் செஞ்சாரு. தொட நரம்ப தொட்டாரு. அல்லேலூயா. எதிரி கண்டு இறக்கப்படுகின்றான்.
அண்ணன் இருந்தான். ஆனா சொல்லிட்டான், உன்னை நான் தானே கொல்லுவேன், உன் சாமி அங்கே சொன்னவன அவன் வாயாலேயே ஐயோ என் தம்பி இப்படி மாத்தாங்கப்பா, நடக்கும் போது எவ்வளவு அழகா நடந்தான். இப்ப நடக்கிறாரு அண்ணன் வந்து பாக்குறாரு, தம்பி அப்படியே லாலாலேயே வர்றாரு. அண்ணனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அவன் விசிக்கி விசிக்கி நந்து வரானடா. அல்லேலூயா. அவன் கோபத்தை கொஞ்ச நேரத்துல தேவன் மாற்றி போட்டார். அல்லேலூயா. அவ்வளவு நாள் 20 வருஷமா கோபம் வந்தான், என் ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டாங்க, இவனை விடவே மாட்டேன். என்னைக்கு அவன் தரிசனத்தை கண்டு தேவனை கிட்ட சேர்ந்தானோ அவனுக்கு எதிரடையாய் வந்தவர்களை மாற்றினான் என் தேவன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, உன் தரிசனம் உன் வாழ்க்கையில தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு எதிரடியா ஒருத்தனை வரப்போறது இல்லை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளாத வரைக்கும் தான் தேவன் எனக்கு கசப்பா இருப்பாரு. 2.5 மணி நேரம் என்ன உட்கார வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்னாலேயோ தாங்க முடியல. சினிமா தட்டுல 3 மணி நேரம் உட்காருவோம், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுவோம், உன்னை பத்தி தான் பேசுறாரு. அப்படியே இன்பமா இருக்கும். அவர் வந்து தொடர்த்தும் இந்த அம்மா அப்படின்னு நிறுத்தும். இங்க ஆண்டவர் படம் கட்டுறாரு பாருங்க. அங்க ஏசா கோபமா வரா, யாக்கோபு நொண்டிக்கினே வரான். இப்போ 2 எதிரிகளும் சந்திக்கிறார்கள். 2 ஆடும் சந்திக்கும் பொழுது பேசிச்சு. அல்லேலூயா. அது படத்துல பேசல, இங்க பேசிச்சு. அல்லேலூயா. நம்ம படத்தை பார்த்து 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 என்ன 2 ஆடும் சந்திக்கும் பொழுது ஏசா பேசல, உடையாத கட்டி பிடிச்சான். தம்பி என்னடா நீ இப்படி ஆயிட்ட, உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர்கிட்ட போராடினா நானு, அவர் லேசாதான் என்ன தொட்டாரு, உன் இருதயத்துல இறக்கமா இருக்குது. அல்லேலூயா. கோபக்காரனையும் தேவனுடைய தரிசனம் மாத்திரும். அல்லேலூயா. அவன் ஏசா கோபக்காரன், கொலை பண்ணிட்டு உன்னை நினைச்சவன். ஆனா தேவனுடைய தரிசனம் யாக்கோபுல யோசேப்பு நிமித்தம் யாக்கோபுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏசாவை மாற்றி போட்டது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, தேவ தரிசனம் மேல இருக்கிறபடினால தான் நீ ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற. அல்லேலூயா. 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 அதுக்காக தான் அவனை தெரிஞ்சு கொண்டாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடக்கும். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 37வது அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் வாசிக்குமா, முதல் வசனத்திலிருந்தே வாசிக்குமா. யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ யாக்கோபுடைய சன்னதியின் வரலாறுன்னு சொல்லும் பொழுது முதல்ல யார் பேர் சொல்லியிருக்கணும்? கவனிங்கம்மா, கவனிங்கம்மா, இங்க கவனிங்க. கதை பேசுறதா தயவு செஞ்சு சொல்றேன். இங்க வந்தா தேவ சமூகத்துல கவனிங்க. அல்லேலூயா. பகல கவனிச்சு ஊர் கதை பேசுறதெல்லாம் எஞ்சி போயிடு, அதனால கண்ட மீனிக்கு திட்டுவோம். அல்லேலூயா. இங்க ஊர் கதையை பேசுறதுக்கு நேரம் இல்லை. உலகத்திலிருந்து வேறு பிரித்து உன்னை தேவனோடு கூட சேர்ப்பதற்கான நேரம். இங்கேயும் கதை கேட்கணும் உட்காந்துன்னா ஒரு காரியமும் செய்யவே. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, தேவனுக்காக எதையும் செய்ய ஆயத்தப்படு. அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்து வந்தார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அதற்காக தான் உன்னையும் என்னையும் அழைச்சாரு. அதை நம்ம மறந்துடணும் நிறைய நேரத்துல. இங்க வந்தாலும் உனக்கு அந்த கதை தெரியுமா, இந்த கதை தெரியுமா, எந்த கதையும் தெரியும், உனக்கு தேவ கதையை கேளு. உன்னை அதான் சொல்றேன், அதிகமா நேசிச்சவரை குறிச்சு நீ தெரிஞ்சுக்கின்னா. சண்டே கிளாஸ்ல பாஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அவங்க டீமுக்கு யாருக்குமே மோசை குறிச்சு தெரியலையே. ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற சரவணா ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டு பாருங்க. ஐயோ, இந்த குறுக்கு சந்திர பூந்து போனோன்னு வச்சுக்க, நேரம் போன சரவணா ஸ்டோர்ல தான் முட்டும். இதுக்கு 4 வழி காட்டுவோம். வேதத்தை 100 வட்டி திறந்துருப்போம். எத்தனை வட்டி? ஆனா என்ன தெரியாது எனக்கு? யார் தெரியாது? மோசே. நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இருக்கிற 5 புத்தகத்துக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு ஒருத்தர். ஆதியாகமம், யாத்திராகமம், யாக்கோபினுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும்
தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு கூட இருந்து என்ன சொல்லுமா? நம்ம ஒருத்தர் தப்பு பண்ண அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன பண்ண மாட்டோம், இது தப்புடா. ஏன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், இனியோடு நீ வானாடா எனக்கு. அல்லேலூயா. 17 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் தெரியுமா, ஒருத்தன் தப்பு பண்ணனா தப்புடான்னு சொல்லணும். சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களை பத்தி யாருக்கு அதிகமா தெரியும், உன்னை குறிச்சு யாருக்கிட்ட கேட்கணும் கேட்டா உடனே அவன் என்ன பண்றோம், ஏய் என் மச்சானா பத்தி எனக்கு என்ன தெரியும் தெரியுமா எல்லாம் சொல்லுவாரு அவரு. சில விஷப்பூச்சிகளும் இது வாயை தந்து பேசாதுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, வாயை தந்து பேச மாட்டாங்க. கர்த்தர் இன்னைக்கு உன்னை கடிந்து கொள்ளத்தக்கதாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தன் தகப்பனிடத்துல போயிட்டு ஒரு காரியத்தையும் மறைக்கல, எல்லாத்தையும் சொன்னாரு. யாரு? எத்தனை வயசு என்னன்னு சொல்லிட்டு அவர் போடப்பட்டிருக்கு, வாலிபன். வாலிபத்துல உன் சிருஷ்டிகரை யாரு நினைக்கணும்? இப்ப இருதயத்துல யாரு யாருக்கு வரணும்? ஏசப்பாதான் இருக்கு. ஆனா உள்ள திறந்து பார்த்தா விஜய் இருக்கிறாரு, அஜித் இருக்கிறாரு, கூடவே அவங்க ஆள் இருக்கிறாரு. அப்பா அம்மா கிட்ட அவங்க ஐஷ்டன். 10 மாசம் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி அம்மாவும் இல்ல உள்ள இப்ப யார்தான் இருக்குது? எப்படி நான் சொல்ல முடியும் பப்ளிக்ல? ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல, சில இருந்ததுல ஊர்பட்ட ஆள் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, திருப்பொழுது மகா கேடு உள்ளது. கேடெல்லாம் எங்கதான் இருக்குது? பக்கத்துல கை வச்சு சொல்லுமா, உள்ள கேடெல்லாம் இருக்குதான் பார்த்துக்கோ. நிறைய 17 வயசுக்கு தான் பக்கத்துல கை வச்சு சொல்லுவோம், கேடெல்லாம் உள்ள வச்சுக்காத. அது இருக்கிறதே என்ன பண்றோம், கெடுத்துரும். கொஞ்சம் புளித்த மாவு இருக்கிற மாவை என்ன பண்ணும்? எத்தனை பேர் யோசனை பண்ணிக்கிறீங்க? நம்ம இந்த தயிருக்கு என்ன பண்ணுவோம், பாலை நல்லா காசிட்டு புற ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சோண்டு தயிர் என்ன பண்ணுவோம், அதுல காலையில பார்த்தா இருக்கிற பால் என்ன ஆயிடும்? யோபு புத்தகத்துல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், பாலை போல வார்த்தீர் தயிரை போல உறைந்து போனானா. மனுஷன் புறவசல எப்படி இருக்குன்னா, பாலை போல இனிமையா இருக்கிறான், அக்காவுக்கு டேஸ்டா இருக்கிறான், வீட்டுக்காருக்கு டேஸ்டா இருக்கிறான், மாமாவுக்கு டேஸ்டா இருக்கிறான், மச்சானுக்கு டேஸ்டா இருக்கிறான். இப்படியே வச்சுங்க. சிலருக்கு காஃபியா இருக்கிறீங்க, சிலருக்கு டீயா இருக்கிறீங்க, சிலருக்கு பூஸ்டா இருக்கிறீங்க, சிலருக்கு ஹார்லிக்ஸா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பால் எப்படி ஒன்னாலும் என்ன பண்ணும், ஆனா தயிர் அல்லேலூயா நல்லா புரிஞ்சுங்க. இந்த தயிர் என்ன பண்ணும், அப்படியே அதே நிலையில தான் இருக்கும். பால் ஆடும், ஆனா தயிர் என்ன பண்ணாது. அதனாலதான் யோபு புத்தகத்துல பாலை போல வார்த்தைங்கப்பா, அவன் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் இருந்தான். பூஸ்டா இருந்தான், ஹார்லிக்ஸா இருந்தான், காஃபியா இருந்தான், டீயா இருந்தான், ஓவலா இருந்தான், எல்லாமே இருந்தான். ஆனா இப்போ மனுஷன் செத்து போயிட்டான். எல்லாருக்கும் எப்படி ஆயிட்டான், தயிரை போல ஆயிட்டான், உறைஞ்சு போயிருக்கிறான். தொட்டு கூட அழுவ முடியல. முன்னாடி ஒரு காலத்துல டேபிள் போட்டு அதுல என்ன பண்ணுவாங்க, பாடியை போட்டு வச்சுப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப எப்படி டேபிள் போட்டு வச்சு 2 மணி நேரத்துல நம்ம கிட்ட கூட ஒருத்தனையும் விட மாட்டான். அப்பாவா இருந்தா கூட என்ன பண்ண முடியாது, கட்டி பிடிச்சு ஆட முடியாது. அல்லேலூயா. இப்போ எல்லாமே உள்ள கெட்டு போச்சு. ஏன்னா நம்மால் 1 2 வச்சு இல்ல, ஊர் பட்டதை உள்ள வச்சுக்கிறான். அல்லேலூயா. இது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? 13 வயசுல இருந்து. 13 வயசுல ஒருத்தருக்கு கண்ணு திறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 10 வயசுல அவங்க சின்ன குழந்தைங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க யாரு சொல்லுது, தோணுது. அல்லேலூயா. சின்ன சின்ன பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னோட ஏன்டா அழுகுற, எனக்கு எங்க அம்மா கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்குது. எத்தனை வயசு? 7 வயசு கேக்குதுன்னா 17 வயசுக்கு தப்பு இல்லை. கேட்டு பாருங்க, புடிச்சு குத்துருவாங்க அவங்க. 21 வயசுல ஹைகோர்ட்ல இப்ப சட்டம், 21 வயசுல தான் என்ன பண்ணும், திருமணம் பண்ணும். முன்னாடி நீ பண்ண உங்க எதிரிங்க எங்க இருக்கிறாங்கன்னு உனக்கே தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் மாயாடி வச்சுக்கிறேன், ஒருத்தரையும் உங்களுக்கு தெருவில்
எவனோ ஒருத்தன் போன் அடிச்சா கூட என்ன பண்றாங்க, நீயே மாட்டீங்க. உனக்கு உடந்தையா இருந்தவங்களும் உனக்கு 7 வருஷம், அவங்களுக்கு கம்மி தான். உனக்கு உடனே 3 வருஷம். அதனால ஒரு காரியம் பண்ணும், இருக்கிற திருக்கையை மகா கேடையை இங்கேயே காட்டி விட்டுரும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்றேன். சமாதானமா ஆண்டவரே, இதெல்லாம் இந்த வயசுல எப்படிப்பட்ட வயசுமா, ஒரு 17 வயசுல இருந்து 20 வயசு, அதாவது கல்யாணம் ஆகாம வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சொல்றேன், உன் தாய் தகப்பனோடு கூட சந்தோஷமா இருக்கிற வயசு. 20-22 வயசுல என்ன பண்ணணும், ஜாலியா விளையாடுறது. திருமணம் ஆகி போயிட்ட பிற்பாடு இந்த விளையாட்டுலாம் பார்க்க முடியாது, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, இந்த நன்மைகள் அங்க கிடைக்காது. அங்க கோபமா பேசுறவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். வீட்டுக்காரங்க தாங்குவாங்க. நீ வீட்டுல தூங்குன்னு தூங்குவ. ஒரு வருஷம் கழிச்சு நீ தூங்கி பாரு, த்ரோதான். அப்படிதான் சொல்லுவாரு. எத்தவனைய முன்ன மட்டும் கூட மாட்டாரு, அம்மாவையும் சேர்த்துதான் ஜாயின் பண்ணி பேசுவாரு. I tell you, ஒரு மதர், ஏன்னா நீ மறந்துட்ட. அல்லேலூயா. அதனால இந்த வயசுல பறக்கிறதெல்லாம் விட்டுருவேன். விளையாடுற வயசு, சந்தோஷமா விளையாடு. யோசேப்பு தன் தகப்பனோடு கூட இருக்கும்போது தன் தகப்பனுக்கு இருதயத்துக்கு பிரியமா இருந்தான்ட்டு யோசேப்பு, யாக்கோபு ஒரு காரியம் செஞ்சானா, யோசேப்புக்கு என்ன செஞ்சாரா வாசிங்கம்மா. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இதையும் புரிஞ்சுக்கணும், கடைசியா பிறந்தது யாரு? பெஞ்சமின் தானே பிறந்தான். அப்போ அவரு கடைசியா பிள்ளைக்கு தானே செல்லம் கொடுக்கணும். ஆனா தரிசனம் யார் மேல இருக்குது? தேவன் யாரை தெரிஞ்சு கொண்டாரு, தேவன் யார் மேல அன்பா இருக்கிறாரு, தேவன் யாரை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அந்த மனுஷன் மீது எல்லாருக்கும் அன்பு. அதனாலதான் நீ போனா கூட விட மாட்டேன்றாங்க. நீ எங்க என் பிள்ளைங்க தவறி விழுந்துற போது, என் பிள்ளைங்க எங்க காயப்படுற போது, என் பிள்ளைங்களுக்கு எங்க அடிபடுற போதுன்னு ஒரு பெத்தவங்க மனசு துடிக்கிறதுக்கு காரணம் தேவன் உண்மையில வைத்த அன்பே. விட மாட்டேன்றாங்க. ஒரு அப்பாவையும் அம்மாவையும் எப்படி என்ன பண்றாங்க, அவங்க இருதயத்தில் பேசி அந்த பிள்ளையை விழ விடாம பிடிச்சுக்கப்பா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா, அது தரிசனம் உள்ள பிள்ளை, அந்த தரிசனம் நிறைவேறப்பட வேண்டுமானால் அந்த பிள்ளை இந்த நேரத்தில் விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்பா ஒரு காரியம் செய்யறாரு. என்னவா, பெஞ்சமினுக்கு கிடைக்கல, இவனுக்கு கிடைக்குது. என்னவா வாசிங்கம்மா. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உங்க அம்மா உன்னை அதிகமா நேசிக்கிறாங்க, உங்க அப்பா உன்னை அதிகமா நேசிக்கிறாரு. அல்லேலூயா. யார் நேசிக்கிறது? அம்மா நேசிக்கிறத காட்டணும். உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்னை தெரிந்து கொண்டவர் இன்னும் அதிகமா நேசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா, யோசேப்பு தனக்கு பிறந்தபடியினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமா நேசிச்சான். உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். ஏன்னா உங்க மேல தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது, உங்க வழி. அதனால்தான் அந்த தரிசனத்தை உடைக்கணும்ட்டு சத்ருவானவன் உங்க இருதயத்துல பொல்லாங்க விதைக்கிறான். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ திரையா இருக்கும் போது சத்ருவானவன் உங்க இருதயத்துல என்னத்தை விதைக்கிறான்?
கலையை விதைச்சனா, பொல்லாங்க விதைச்சனா, பொல்லாங்க வந்து கலையை விதைச்சனா, அது வளர்ந்தவனே உன் பார்வைக்கு மற்ற எல்லாம் பெருசா தெரியாது. இப்போ அம்மா தெரிய மாட்டாங்க. ஒரு ஸ்டூபிட் மதர். அம்மா பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சின்ன வயசுல ஃபிக்ஸ் வந்துடும். அல்லேலூயா. எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன பண்ணாங்க, ஊசி போட்டாங்க. எங்க அப்பா என்னை எப்பயுமே தோல்லையே சுமந்து இருப்பாங்க. நாங்கள் ஊருக்கு போவோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடக்க மாட்டேன் சின்ன வயசுல. எங்கள் அப்பா என்ன அப்படியே தூக்கி போட்டுன்னு போவார். அவரே உள்ளே தான் இருப்பார். ஆனால் அந்த காரியத்தை நான் மறக்கலை. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து உள்ள கூடும்போது சின்ன காரியம் இல்லை. எங்கள் அப்பா தூக்கி இப்படி மாற்றிப்பாரு, இப்படி மாற்றிப்பாரு. நிறைய எங்கள் அப்பா இன்னமும் மறக்க முடியாது என்னால். உன் தாயும் தகப்பனும் உனக்கு செய்ததை நீ மறக்க கூடுமானால் உன் பிள்ளைகள் உன்னை மறப்பார்கள். அல்லேலூயா. சின்ன வயசுல நீ அறியாத வயசுல உனக்கு அம்மா அப்பா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அரவணைத்து பிடித்ததை மறந்துட்டீங்க. இன்னைக்கு அதனால தான் அம்மா அப்பா காட்டிலும் உங்களுக்கு யார் பெருசா தெரியுது. அல்லேலூயா. தரிசனம் உள்ள யோசேப்புக்கு அப்பா ரொம்ப பிரியம். எதுவும் இருந்தாலும் அப்பா கிட்ட போய் சொல்றான். எந்த ஷேரிங் ஆனாலும் ஐ வில் ஷேர் டு மை பேரண்ட். உங்க பேரண்ட் கிட்ட ஷேர் பண்ணி பாருங்களேன். நீ துக்கமுகமா இருப்பானா உன் துக்கத்தை உடனே சந்தோஷமா மாத்திருவாங்க. கர்த்தவங்களுக்கு தெரியும் எதை எப்ப கொடுக்கணும். பசி எடுக்கும்போது நீ அழுது கொண்டு இருக்கும்போது உனக்கு முதல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு நினைச்சது இன்னைக்கு உன்னோடு கூட பழகி கொண்டு இருக்கிறவர்களா இல்லை இன்னைக்கும் உன்னை பார்த்து கொண்டு இருப்பவர்களா? யார் சொல்லுங்க. சொல்லணும். பழகினவங்களா பார்த்தவங்களா? பார்த்தவங்க தானே அம்மாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அம்மாவுக்கு நல்லா தெரியும் என்னன்ட்டு. என் பிள்ளைக்கு இப்போ பசி எடுக்குது, என் பிள்ளைக்கு இது கொடுக்கணும். பசி எடுக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு ஆகாரத்தை கொடுத்த தாய் தகப்பனும் உன் கரெக்டாக மன வாழ்க்கைன்னு ஒன்று வரும்போது உனக்கு கொடுக்க மாட்டாரோ கொடுக்க மாட்டாங்களோ? பக்கத்தில் கைக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? அமைதியோடு கூட காத்திருப்போம். காத்திருங்களேன். கர்த்தர் நல்லதை தருவார் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் நான் அடிக்கடி வசந்த வாசிப்பா, நீ அறியாததுமான கெட்டாதமான பெரிய காரியத்தை அல்லேலூயா செய்வார். என் வாழ்க்கையில பார்க்குறேன். ஊழிய பாதையில நிறைய பெரிய காரியம் தேவன் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. நாங்க நினைக்காத விஷயம், நாங்க யோசிக்காத விஷயம். நாங்கள் நினைச்சோம் இந்த முறை எனக்கு ரொம்ப ஆசை. சரி, எல்லா டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்லாம் எங்கே கூப்பிட்டு போனோம்? எம்ஜிஎம் கூப்பிட்டு போனோம். ஆனால் என்கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. நான் தனிப்பட்ட மனுஷனா சொன்னால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. மைனர் ஜாலி. இன்னைக்கு காணிக்க கூட பாஸ்டமா கிட்ட தான் வாங்கி போட்டேன். இல்லை, எப்பயுமே நான் அப்படி தான் வாங்கி போடுறேன். அவங்க தான் எனக்கு காணிக்க கொடுப்பாங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் சொல்லணும்? ஏன்னா எப்பயுமே நான் எப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஊழியத்தில் தேவன் நிறைய தாங்குவார். என்ன நிறைய விஷயம் செய்வார். நேற்று கிட்டத்தட்ட போயிட்டு ஜோயல் தாமஸ் காணுமே போட்டேன்னா வரவே இல்லையா? ஓகே, ரைட். அவனுக்கு தெரியும். நேற்று டிக்கெட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு என்ன பண்ணோம்? டிக்கெட் மட்டும் போன பிள்ளைங்களை கூட்டு போன பிள்ளைங்களை மட்டும் டிக்கெட் எவ்வளோ கொடுத்தோம்? 25,000 ரூபாய்க்கு எடுத்தோம். அல்லேலூயா. எப்படி நடக்கும்? கர்த்தர் நடத்துறாங்க. நேற்று போய் சந்தோஷமா இருந்தோம். எல்லாம் ஆளுக்கு கட்டினு வந்தாங்க. புளி சாதம் தான், லெமன் சாதம் தான், அல்லேலூயா, தயிர் சாதம் எல்லாம் கட்டினு வந்தாங்க. பயங்கர ஹாப்பி. நம்ம குடும்பத்தோடு கூட போனால் கூட இது. ஆனால் ஆவிக்குரிய குடும்பத்தோடு கூட நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. வந்தவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. தண்ணியில நனைஞ்சவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் போய் விதவிதமா விளையாடுதுங்க. நான் பார்க்குறேன். எனக்கெல்லாம் சில ரைடுனாலே கொஞ்சம் பயம்தான். அல்லேலூயா. ஏன்னா எப்போ கட்டிங்கன்னு தெரியாது நம்மள. ஆனால் அந்த ரைட்டில் போட்டு கரெக்டாங்க அப்படியே உள்ள. என் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு நானும் வரவானா, சரி வாடா. ரொம்ப நாள் ஒரு வருஷம் இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு சின்ன எங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி வந்து மறுபடியும் அந்த பிள்ளை நான் வந்து அண்ணா வரவானா, சரி வாடா தங்கம். அவ்வளோதான். என் கூட தான் அந்த பிள்ளை ரோலர் கோர்ஸில் உட்காந்து கத்துச்சு பாரு. எனக்கு அப்படியே வயிற்றெல்லாம் கலை பிடிச்சி இருக்கிற பயத்திலே இன்னும் இந்த பொண்ணு ஆரம்பிக்கும் போது கத்து பொண்ணு வந்து அந்த அந்த ட்ராக்ல நிக்கிற வரைக்கும் கத்துது. அல்லேலூயா. நான் நினைச்சேன், அம்மா அடுத்த முறை உன் கூட உட்காரக்கூடாது, என் உயிருக்கு நீயே கத்தியில கொண்டு போக கூட இருக்கு. அல்லேலூயா. சில ரைட்ல நான் உண்மையா சொன்னா கூலிங் கிளாஸ் போட்டு போனேன். கண்ணை உள்ள மூடிக்கினேன், வெளியே ஓட்டுருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சேன் ஒரு இல்ல சில விஷயத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்,
ஏன்னா என்னை நம்பி தேவன் கொடுத்த தரிசனம் இருக்கிறது, அது என் கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கினே இருக்கும். அதனால சில விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் பாடி ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்டமா போது தலை கீழே போய் நிற்கிற ஒரு நான் பார்க்குறேன் கீழே, எம்மா நீ நில்லு, நான் என்னன்னு வச்சு கேப் ஓடியாவே கீழே வந்துடுவேன். இதுல வேற போயிட்டு வந்து அங்க வேற சொல்றாங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஏசப்பா போ சொல்லி சொன்னாரு கேட்டியா நீ? அல்லேலூயா. எல்லாரும் ஒன்னும் விடுறது இல்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, ரைட்ல போட்டு நாங்க அப்படியே என்ன பண்றோம், எனக்கு கொஞ்சம் ஓகே நம்ம உடம்பு தாங்கன்னா போவேன், தாங்காது ஸ்டேபிள் ஆகணும் நின்றுவேன். அவன் பாஸ்டம் ஆனா உண்மையாம சொன்னா அது துள்ளி குதிக்கும், எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். நான் மயக்க வர நல்ல நான் ரைடு போயிட்டு வந்துட்டா நான் பார்க்குறேன் பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்லிட்டேன்ப்பா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் அந்த ஒரு நாளோடு கூட நிறுத்திங்க. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிறார், நம்ம செய்ய வேண்டிய காரியம் செயல்பட வேண்டிய, நம்மளை சந்தோஷப்படுத்தும் போது சந்தோஷப்படுத்துகிற தகப்பனுக்கு நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்க யோசிப்பு செய்வார், அண்ணன்கள் எல்லாம் செய்கிற காரியத்தை இங்கே வந்து சொல்லுவார். அல்லேலூயா. நடக்கிற காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்தபடியினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, ஆண்டவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே உனக்கான அபிஷேகம் என்னும் ஆடை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆடை கொடுத்திருக்காரு? நீருப்பதனாலே பல பேர் கண்டு பட்டு உறைஞ்சு போட்டாங்க. பல பேர் கண்ணு பட்டு உறைஞ்சு போட்டாங்க. அப்பா தைச்சு போட்ட ட்ரெஸ்ஸை கூட அண்ணன் தம்பி கட்டிடலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு அபிஷேகம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தா ஒரு நபராலையும் கட்டவே முடியாது. நடந்த காரியத்தை பாருங்களேன், வாசிங்கமா தொடர்ந்து பார்க்கலாம். அவருடைய சகோதரர் எல்லோரிலும் அவரை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர்கள் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு என்ன பண்ணல, அன்பா பேசல. லாஸ்ட் தம்பி கொஞ்சம் அன்பா தானே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டுல கடை குட்டியா இருந்தா என்ன பண்ணுவோம், கொஞ்சமா கொஞ்சம் மாட்டோம். பக்கத்துல வைக்கிறதுக்கு கடை குட்டியா இருந்தா கொஞ்சீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் மாட்டீங்களா? ரொம்ப செல்லம் வைப்பீங்க. என் செல்லம், என் பட்டு. எங்க அப்பா சின்ன வயசுல என்ன ரொம்ப பிடிக்கும். நல்லா கேளுங்க, நான் உண்மையை தான் சொல்றேன், போய் நான் பேச மாட்டேன். எங்க அப்பா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தான் லாஸ்ட்ல கடைசி குட்டி. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பிறந்தா, என்னுடைய ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப பொம்மை மாதிரி இருப்பா. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்க அப்பா அதோட என்ன விட்டாரு. 3 நேரம் இப்ப யாருதான் ரொம்ப சின்ன சின்னதுல பார்க்க பொம்மை மாதிரியே இருப்பா. எனக்கு ரொம்ப பிரியம், மேல பிரியம் ஆயிடுச்சு. விடவே மாட்டேன் எங்க போனாலும். அல்லேலூயா. வளர வளர அல்லேலூயா. அவ வளர்றதுக்குள்ள அடுத்த ஒரு தங்கச்சி பிறந்துட்டா. அவ இவளை காட்டிலும் சைனா பொம்மை மாதிரி இருக்க ஆரம்பிச்சா. இப்ப அப்பா பாசம் என்ன போச்சு, என் மேல இருந்து என் தங்கச்சி மேல போச்சு. இப்ப தங்கச்சி மேல இருந்து யார் மேல போச்சு, அடுத்தவங்க மேல போச்சு. அவ கடை குட்டி. இப்போ கடைசி குடி இருந்தனால எங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த பாசம் இப்ப எங்க மேல, எங்க 2 பேரும் இருந்த பாசம் என்னாச்சு, மேல போயிடுச்சு. முழுக்க முழுக்க அவங்கதான். அது மூஞ்சி அப்படிதான் இருக்கும், எங்க அப்பா மூஞ்சி மாதிரி. அல்லேலூயா. ஆனா நம்முடைய தகப்பன் எப்படிமா, நீ கடைசி பிள்ளைன்னு தெரியும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறதுன்னு தெரியும், உன் மேல எல்லார காட்டிலும் அதிக அன்போடு கூட இருக்கிறாரு. எனக்கு ரட்சிக்கப்பட்டதுலயே கடைசியா வந்து நான் தான் அவங்ககிட்ட ரட்சிக்கப்பட்டேன். உன் குடும்பத்திலே நீதான் ரட்சிக்கப்பட்ட, உன் பிள்ளைகள் மத்தியில நீதான் ரட்சிக்கப்பட்ட, அநேகருக்கு முன்பாக நீதான் ரட்சிக்கப்பட்டபடியாக அவருக்கு நீ ரொம்ப செல்ல பிள்ளை.
தரிசனம் வெளிப்படுகின்ற காரியம். ஒரு சொப்பனம் வருது, நைட்டு பாக்குற என் கால குறுக்குல வந்து கூப்பிடுறாரு பிரதர். சொப்பனத்திலே யாரெல்லாம் வர்றாரு? ஏன்னா ஆண்டவர் நினைச்சாருதான் அவர் வருவாரு. நினைக்கிறதெல்லாம் அவர் தான் கிக் பண்ண போறாரு. ஒண்ணு பக்கத்துல கை வச்சு சொல்லு, நினைக்கிறல்ல உண்மைதானே சொல்றான். நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறவங்க மட்டும் ஒரு அழியில சொல்லு. என் பையன் வந்து சொல்றான், எப்பயாவது ஒரு நாள் தெரியுதானே போகுது. நான் நினைச்சுக்கிறேன் 8 செருப்ப. நல்லா புரிஞ்சுங்க, அது தெரிய வேண்டிய காலத்துல எங்களுக்கு தெரியட்டும். இப்போ நீங்க யாருன்னா 17 வயசு, 17 வயசுலயே அல்லேலூயா சந்தோஷமா இருக்கு, மனமகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. வீணான பாவத்துல விழுந்துடக்கூடாது. யோசேப்பை பாருங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகம். யோசேப்புக்கு எந்த பாவத்துக்கும் போக மாட்டாரு. அண்ணன் தம்பி தப்பு செஞ்சாலும் இவர் என்ன பண்ண மாட்டாரு, அநியாயம் செய்ய அண்ணன் தம்பியை பாக்குறாரு. ஆனா அந்த அநியாயத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருக்கிறாரு. அல்லேலூயா. 17 13 வயசாயிடுச்சுனாவே உனக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் வந்துடணும். நான் எந்த பாவத்துல விழ மாட்டேன், பரிசுத்த குறைச்சல் உண்டாக்க மாட்டேன். எங்களுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நாங்களும் பாவம் செய்யாமலாம் இல்லை. அப்படியே நாங்கள் பரிசுத்தவான்கள் வானத்திலிருந்து குச்சினோன்னு சொல்ல, எங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இரவெல்லாம் வீதியில பிச்சைக்காரர்களை போல அலைஞ்சோம். அங்கங்க போயிட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சோம். நைட்ல தூங்க மாட்டோம், மூச்சுன்னு சுத்தி இருப்போம். எல்லாம் என்ன காரியம், தேங்காய் திருவிழா இருந்து மாங்காய் திருவிழா வரைக்கும் செஞ்சிட்டோம். சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு உன்னுடைய 17 வயசுல தேவன் யோசேப்பை காட்டி கொடுத்து உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக நல்ல தாய் தகப்பனை மட்டுமல்ல, நல்ல உறவினர்களை ஊழியக்காரர்கள் எல்லாம் உனக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப கத்துக்கணும், ஆண்டவரை நான் கத்துக்கிறேன். ஆண்டவர் 17 வயசு வாலிபனுக்குள்ளாக அந்த மிடுக்கு வரணும். முதல் வகை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா வரணும். அல்லேலூயா. 13 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ள கண்டிப்பா வரணும். நான் கண்டிப்பா இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கையை மாத்திக்க மாட்டேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்ட்டு ஒரு கனவோடு கூட உங்க வாழ்க்கை ஆரம்பி. இப்பயே கனவை வேற ஒருத்தரை பாக்குறாங்க. அங்க யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்துல பாக்குறாரு. என்ன நடக்குது வாசிங்கம்மா? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமா, யார் நிமித்தம்? தேவன் உன்னோடு கூட இருந்தா பகையும் வரும். உன் சொந்தக்காரங்க பகைப்பாங்க. ஏசப்பாவை ஏத்துக்கினியா? அல்லேலூயா. உன் சொந்தக்காரங்க பகைப்பாங்க. வட தேசத்துல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி டாக்ஸ் கொடுக்க போனாங்க. அல்லேலூயா. கேளுங்க, அவர்களை நிர்வாணப்படுத்தி விட்டார்கள். ஒரு ஆடையும் இல்ல. எதுக்கு போனாங்க? தேவனுடைய அன்பை சொல்ல போனாங்கம்மா. அன்பை சொல்ல போன இடத்துல அவங்க வெல்கம் பண்ணல. இது 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்யாணம், புது தம்பதிகள் ஒரு தேசத்துக்கு கடந்து போறாங்க. அங்க ஊழியம் செய்யறாங்க, சபை நடத்துறாங்க, கடந்து போறாங்க. அவர்களை அந்த தேசத்து ஜனங்களே வீதிக்கு கொண்டு வந்தார்கள். வீதியின் நடுமத்திகளை நிற்க வைத்தார்கள். அவர் கண்களுக்கு முன்பாக அந்த மனைவியினுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆடையும் காட்டினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க.
அந்த சகோதரியின் கண்களுக்கு முன்பாக அந்த ஊழியக்காரன் என்று பார்க்காம அவர் ஆடையை கட்டினாங்க, அவரையும் நிர்வாணம் பார்த்தாங்க. அந்த குழந்தையை அந்த சகோதரி அணைத்துக் கொண்டு தன் நிர்வாணத்தை மறைத்து நின்ற காட்சிகள் எத்தனையோ வலைத்தளங்களிலே பார்த்தவர்களும் உண்டு. அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், தேவ அன்பு சொல்ல போனா பகை வருமா? கண்டிப்பா வரும். ஆனா இவெல்லாம் நமக்கு சாட்சி அளிக்கிறாங்கப்பா. நம்மள ஆண்டவர் எந்த இடத்துல போயிட்டு அப்படின்னு அவமானப்படுத்துற அளவுக்கு நிக்க வைக்கல. நம்ம எத்தனை பேருக்கு அவமானத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்போம்பா. ஆனா அவமானம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு உன்னையும் என்னையும் அலங்கரித்து தேவன் நிக்க வைக்கிறார்னா அவர் பெரியவரே. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னும் என்னையும் அழகு பார்க்கறாரு, அவமானப்படுத்தல, இன்னும் உயர்த்தி வைக்க, இன்னும் உயர்ந்த அடைக்கத்துல உனக்கு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறாரு. உன் சொப்பனத்துல அவர் பேச விரும்புகிறாரு. இப்ப சொப்பனத்தை தள்ளிட, உனக்கு எது வேணும்னு நினைக்கிறீ அதையே உத்து உத்து பாக்குற. ஹல்லேலூயா. எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் பார்த்துருக்கீங்க. இது என் கனவுல வந்தா நல்லா இருக்கும்னா அந்த நைட்டு கனவுல வருது. திடீர்னு பேய் வந்துச்சு நைட்டு கனவுல வரும். நீ அதே நினைச்சுன்னு பார்த்தா யார் தான் வரும்? ஆண்டவர் நினைச்சா யார் வந்திருப்பாங்க? யோசேப்பு படுத்தாலும் அவங்க சொப்பனத்துல யார் தான் வராங்க? 17 வயசு பையன் கனவுல யார் தான் வந்திருக்கணும்? அப்போ மாடல் அழகிகள் தான் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அங்க டான்ஸ் எல்லாம் அதிகம். எங்க போனாலும் அங்க சில குரூப்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் உடனே என்ன பண்றாங்க, ஆள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மாடல் அழகிலாம் அப்போ இருந்தது தான், அப்போ இருந்த ஃபேஷன் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அவர் கனவுல யார் வேணாலும் வந்திருக்கலாம். கன்னி பொண்ணுக்கு அவர் இடமே கொடுக்கல. ஒரு கன்னியின் மீது கவனமா இருப்பேனோ. ஹல்லேலூயா. அவர் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டார். வேணாம்பா, நான் படுத்து உறங்குனாலும் என் கண்ணுக்குள்ள யார் தான் இருக்கணும்? தரிசனம். என் ஆண்டவரை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க வந்து ஆண்டவரை பார்த்துக்கிறீங்க? நீ எப்போ முடிப்பான்னு பார்த்துக்கிறேன், முடிச்சா இறங்கி போயிடுவேன். ஹல்லேலூயா. அப்படின்னு தானே இருக்கிறீங்க. சொல்லலாம் தேட்டர்ல சாஞ்சோ கத்துக்கு சீட்டு வச்சு இந்த பாவைச்சாறு கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? நிமிந்து உட்காரு. ஏசப்ப சொல்ற நிமிந்து உட்காரு, முதுகு வலிலாம் போயிடும். ஹல்லேலூயா. நான் 42. எனக்கு எவ்வளவு வயசு ஆகுது? 42 வயசு. இந்த முட்டியிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது. ஓகேவா? நான் முன்னாடி எவ்வளோ நேரம் நின்றுங்கிறேன்? எவ்வளோ நேரம் நின்றுங்கிறேன்? 9:30 மணிக்கு என்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மணி என்னாச்சு? நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறீங்க? சொல்லுங்க. அதுக்குள்ள ஒன்று சாஞ்சிருது, ஒன்று மடங்கிடுது. யாக்கோபு தான் இப்படி நடந்தாரு, நம்மளால உட்காந்து இப்படி நடக்குது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. தெய்வ சமூகத்துல நிமிர்ந்து உட்காரு, கர்த்தர் உன்னை நிமிர்த்துவா. வேதத்தை நீ சுமக்க கத்துக்கிறீங்க. காலையில் பார்க்குற ஒரு மனுஷன் திட்டான், டேய் வேதத்தை எடுத்துன்னு வரலன்னு வச்சுக்கடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. எத்தனை பேர் பைபிள் எடுத்துருந்தீங்க? எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? கைக்கு கொடுங்க பார்க்கலாம். எனக்கு பைபிளே இல்லை பிரதர், இப்போதான் வரணும். யாருக்கு இல்லை பைபிள்? மாமானிக்கு நீங்கள் பைபிள் கொடுத்துடலாம், சரியா? ஆனால் பைபிள் கொடுத்தா என்ன நம்ம பண்ணணும்? சுமக்கணும். நீ அதை சுமந்தனா அது உன்னை சுமக்கும். ஒருவேளை ஒரு சில காரியம் உன்னை மாற்றணும்னா நீ வேதத்தை சுமக்கணும். உன்னை பார்த்தவங்க இப்போ வித்தியாசமா பார்க்கணும். உன்னை வித்தியாசமா பார்த்துருப்பாங்க உலகத்துல. இது வாயாடிப்பா ஒன்னா நம்பர் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க வேதத்தை தூக்கும் போது எப்படி நம்ம பார்ப்பாங்க? நீ பரிசுத்தவான்களின் லிஸ்ட்ல நீயும் வந்துட்டேன். ஹல்லேலூயா. வேதத்தை நீ சுமந்து பாரு, வேதம் உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் உன் அடையாளம் எது தெரியுமா? உன் வேத புத்தகம் தான். அந்த சமூகத்துக்கு வெக்கமா இருக்குது பிரதர். ஆண்டவர் கூட தான் இத்தனை வருஷம் உங்க சமூகத்துக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. அம்ச விஷயம் சொல்லிடலாமா? அவங்க பட்டைகள் எல்லாமே வெளியே வரவே வராதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி பிரதர் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இருக்கிற பைபிள்லாம் என்ன ஆயிடும்? எல்லாருக்கும் ஒருத்து கொடுத்துருவேன். என்கிட்ட ஒரு 3 பைபிள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க புதுசா. ரட்சிக்கப்பட்டு புதுசா வர பிள்ளைங்களுக்கு அவர் தரிசனமா
எங்க மதுரையில இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம். என்னண்டு புதுசா ரட்சிக்கப்படுகின்றவர்களுக்கு என்ன கொடுக்கணுமா? பைபிள் கொடுக்கணும்னு அவருக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாள் முழுவதும் பயணம் பண்ணி இங்க சென்னை பட்டணத்திற்கு வந்து சந்திச்சு, ஐயா இந்த 3 பைபிளை புதுசா ரட்சிக்கப்படுற ஒருத்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் உன் மேல வச்ச அன்பு. மதுரை பட்டணத்துல ஒரு மனுஷன் தூங்கக்கூடாதபடிக்கு அவன் தூக்கத்தை விழித்தெழுப்பி, தரிசனத்துல நீ சொல்ல வேண்டிய காரியம் தெரியுமா? எல்லாருக்கும் வேத புத்தகத்தை கொடுக்கணும். தூங்க முடியல அந்த மனுஷனால. தூக்கம் கலைஞ்சு ஏந்துறாரு. பிரதர் நல்லா தூங்க முடியல பிரதர், 1000 பைபிள் நான் கொடுக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கிறேன். ஆண்டவருக்கு தரிசனம் வச்சாங்க, 1000 ஆத்துமாக்களுக்கு நீ பைபிளை கொடுத்தே ஆகணும். அவங்க எவ்வளவு பைபிள் கொடுக்குறாங்க? உபவாசம் போடுறாங்களா? அவங்க சொல்றாரு, பிரதர் ஒருவேளை நான் ஒரு நாளைக்கு ஒரு மத்தியான வேலை ஒரு கறி சாப்பாடு சாப்பிட்டா எவ்வளவு பிரதர்? ஒரு 300 ரூபாய் வரணும்னு வச்சுங்க பிரதர். ஒரு கறி சாப்பாடு செஞ்சு ஃபேமிலியா சாப்பிட்டா. இல்ல 500 ரூபாய் வரணும்னு வச்சுங்க பிரதர். இந்த 500 ரூபாய் ஒன்று எடுத்து வேதம் வாங்குறதுக்கு வச்சுக்கணும் பிரதர். என் ஒரு வேளை, என் குடும்பத்தின் ஒரு வேளை சாப்பாடை நான் கட் பண்ணி இந்த வேத புத்தகத்தை வாங்கி யாராவது ஒரு அக்கா, யாராவது ஒரு தம்பி, யாராவது ஒரு தங்கச்சி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை பட்டினி போறார் பிரதர். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகம் புதுசாக நகர்க்க போட்டோம். இதுதான் தரிசனம். உன்னை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரதுக்கு தேவன் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கொள்ளையிட்டு உன்னை உயர்த்துகின்றார். அல்லேலூயா. அது புரிஞ்சுங்க. இந்த தரிசனத்தை பார்க்கிறார் யோசேப்பு, 17 வயது வாலிபன். வாசிங்கம்மா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை போய் யார்கிட்ட சொல்றான்? My brothers and sisters. தரிசனம் சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? எங்க அக்கா தரிசனம் பார்த்துருக்குறாங்க. என்ன தரிசனம் பார்த்தாங்களா? அவங்க 3வது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது தரிசனம் பார்த்துருக்குறாங்க. பக்கத்துல கேட்க ஆயிடும். இதே மாதிரி தரிசனம் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடும், அந்த 3வது பிள்ளையை தவிர. அல்லேலூயா. இங்க அவன் தரிசனம் பார்க்கறான். என்ன தரிசனம் கண்டா? வாசிங்கம்மா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரனுக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமா பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்க. நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டினேன், கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு எப்படி இருந்துச்சு? முடிஞ்சு உக்காந்துக்கிறவங்கள முதல்ல நிமிர்ந்தாரு. அல்லேலூயா. ஏன்னா நிமிர்ந்து கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு. உனக்கு விரோதமா எழுப்பி வந்த எல்லோரோடு கூட அவர் யுத்தம் பண்ணார்னா, யுத்தம் மனத்து யாரும் எதிர்க்க வரவுக்கு தெரியணும். அதுக்கு நீ குனிஞ்சு நிற்க கூடாது, நிமிர்ந்து. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இது வரைக்கும் நீ சண்டை போடுறதா, நான் சண்டை போடுறேன், எனக்கு பலன் சொன்னேன். இப்ப சொல்ற தேவன், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு காரியம் செய், நிமிர்ந்திரு. அமைதியா சண்டை போடாத. போயிட்டு ரோட்ல நான் தான் எனக்கு தெரியும். நல்ல புரிஞ்சுங்க. பரிசுத்தவான்கள் வாயில கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? என்னன்னு சொல்லுவாங்கப்பா? சரி, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. நீங்க ஆராய்ச்சி மாடல எழுதி நம்மளுக்கு தெரியும். சொல்லுங்கம்மா, சத்தமா தான். என்ன இது? என்ன ஜாரி? ஏதோ ஒரு ஜாரி. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு உலகம் கொடுக்கிற பட்டம். தேவன் கொடுத்த பரிசுத்த மனவாட்டியே, அழகுள்ள ஸ்திரீயே, புத்தி உள்ள கன்னிகையே, தேவனுடைய மனவாளியே, ஆண்டவர் விதம் கொடுப்பாரு. ஆண்டவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு எப்பயுமே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு, மனவாட்டிய எழுந்துரு, மனவாட்டிய எழுந்துரு. கர்த்தருடைய சத்தம் கேட்கமான எழுந்துரு. அங்க எல்லாரும் அதை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேங்க சொப்பனத்துல யோசேப்பு சொல்றாரு, 12 பேர் 11 பேர் இருக்கிறாங்க. சொல்றப்பா, நான் அடிகளை கட்டி கொண்டு இருக்கிறேன். அங்க என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது.
உங்கள் எல்லாருடைய அரிக்கட்டும் என்னை வணங்கிறது. தேவன் என்னை உயர்த்த போகின்ற நாட்கள் மிகவும் சமீபமே. ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றாருப்பா, எல்லாருடைய அரிக்கட்டை நான் வயலிலே அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றார். உன்னை எதிர்த்தவன் எல்லாருமே உனக்கு முன்னாடி வணக்கமாய் வணங்கத்தக்கதாக தேவன் செய்வார். ஆனா அவன் தரிசனம் மேல இருக்குதான்ட்டு தேவ சமூகத்தில் அப்படியே எல்லாம் ஒப்பு கொடுக்க போற. ஆண்டவரே, உடைய தரிசனம் என் வாழ்க்கையில வெளிப்பட்டு, ஆண்டவரே உங்களுடைய சொப்பனங்கள் என் வாழ்க்கையில வெளிப்பட்ட, இனி வீணாய் விருதாய் பார்க்கிற எந்த கனவுகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சிலருடைய சொப்பனம் நான் பெரிய ஆளா இன்னும் ஒரு அக்கா கேட்டா சொல்லு, நான் வீடு வாங்கறதுதான் என்னுடைய பெரிய கனவு. சிலர்லாம் கனவு இல்லை கட்ட நினைப்பீங்க. அல்லேலூயா. தேவனை தேடு. நீ யோசனை பண்ணுகிற கனவுல தான் அவரே உனக்கு வாங்கி கொடுப்பாரு. நீ போய் என்ன பண்ணாத, கனவுல வாங்க போறேன்ட்டு நினைவில்லத்தை விட்டுறாத. அல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாம் ஒரு இடம் உண்டு. ஒரு நாள் இங்க கண்ணை மூடும் போது நம்ம மரணம் எப்படிதான் இருக்கும். ஒரு காரியம் தான் சொல்றேன். இங்க கண்ணை மூடுவ, கண்ணை திறந்து பார்த்தா மனவாட்டி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். மனவாளம் கையை பிடிச்சு தூக்குவாரு. நீ பாப்ப பின்னாடி தரிக்கப்பட்டு தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலா எழுந்திருப்பாய். பூமியின் கண்களுக்கு தெரியாது. பரலோக வீட்டிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே செருபங்களும் சேராபங்களும் உன்னை வெல்கம் பண்ணத்தக்கதாக இருக்கிற இடத்துல நீ கண்ணை திறந்து பாப்ப. ஒரே ஒரு காரியமா செய்யணும். ஆண்டவரே, என்ன சரண்டர் பண்ற ஆண்டவரே, என்ன சரண்டர் பண்ற ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர் நீதானே ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர் நீதானே ஆண்டவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. உங்க கரங்களினாலே அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பை தருபவரோ நீதானையா. அன்பை தருபவரோ நீதானையா. உதவி செய்வர் என்று சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி தள்ளிவிட்டு உதவி செய்பவரும் நீதானையா. உதவி செய்பவரும் நீதானையா. உமையன்றி எனக்கு யாரையா. உமையன்றி எனக்கு உலகம் என்னை பெருத்ததையா. உலகம் என்னையும் பெருத்ததையா. உலகம் என்னை பெருத்ததையா.
ದೇವ ಸಮುದ್ರ ಒಪ್ಪುಗೊಡುತ್ತೇನೆ. ನಾನಳೆದು ಹೋದೆಲ್ಲ ಉನ್ನತಿಗೆ ಬಂದವರೇ, ಉನ್ನತನಾದೆ ಎನ್ ಸತ್ಯತೆ ಮನಸ್ಸೊಳಗೆ. ನಾನಳೆದು ಹೋದೆಲ್ಲ என்னருகில் வந்தவரே. இந்த அழும்போது பக்கத்துல வந்தார், கண்ணீரை துடைத்தவர் அவர்தான். இன்னைக்கும் ஆறுகளை அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள தக்கதாக உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். தரிசனம் வாழ்க்கையில நிறைவேற்றப்படட்டும். சொப்பனங்கள் உன் வாழ்க்கையில பிறக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அருமை பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரிகளே, வாலிபனே, வாலிப தங்கச்சியே, ஊழியக்காரனாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சொப்பனம் உனக்குள்ள வெளிப்படட்டும். தேசத்திலே தேவராட்சியம் கட்டப்படத்தக்கதாக உன்னை சரண்டர் பண்ணுகிற வேளையிலே ஆண்டவர் உனக்கு ஒரு அபிஷேகம் ஆவியை செய்து வைத்திருக்கிறார். அது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தது போல அல்ல. ஒருவனும் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாத ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகாரை உன்னில் போடப்படும் பொழுது உன் கரத்தினால் அநேக ஜனங்கள் தேவராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள். யோசேப்பு மேல விழுந்த அதே அபிஷேகம், யோசேப்பு மேல விழுந்த அதே அபிஷேகம் ஒரு மகாசிகாரனாரியா நன்றி செலுத்துகிறாங்க. கடைசி எல்லையில் இருக்கிறவர்களும் தொடப்படத்தாண்டவர், கடைசி எல்லையிலே இருக்கிறவர்களும் தொடப்படத்தாண்டவர். நீதியின் தேவன் தாமே இந்த பிள்ளைகளின் இதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. 30, 60, 100 வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக, அந்த கனி தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக தகப்பனே, இந்த நல்ல நிலத்தில விதைத்திருக்கிற விதையும் கணக்கில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் கிரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதே. ஆமென்.